Hi and welcome to Thulasi Raj channel. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போன வீடியோவில் நம்ம வந்து வாட்ஸ்அப்போட ஆல்டர்னேட்டிவ் அரட்டைன்ற ஒரு இந்தியன் ஆப்பை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்விட்டருக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு இந்தியன் ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது லான்ச் பண்ணி ஆக்சுவலாக 1 year ஆகுது, பட் இப்போ தான் ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த ஆப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல இந்த 2 ஆப்புக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ இது வந்து ட்விட்டருக்கு ஆல்டர்னேட்டிவ் அப்படின்றத வந்து சொல்லிட்டேன் நான் முதல்ல. ஸோ இதோட லோகோ பார்த்தீங்கன்னாலும் தெரியும், ட்விட்டருக்கு வந்து ஒரு குருவி இருக்கும். ஸோ இதுக்கும் ஒரு குருவி தான் இருக்குது. ஸோ அதில் வந்து ப்ளூ கலர், இதில் வந்து எல்லோ கலர். அதில் பறக்கிற மாதிரி இருக்கும், இதில் வந்து சைலண்ட்டாக உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து இந்தியன் ஆப் அப்படின்றதுனால இப்போ நிறைய பேர் வந்து டவுன்லோட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு ஆப்னு கூட சொல்லலாம். ஸோ ட்விட்டரில் இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸுமே அப்படியே இதுலேயே இருக்குதுங்க. ஸோ இதை வந்து அச்சல் அப்படியே ஒரு செராக்ஸ்ன்னு கூட சொல்லலாம். பட் இது யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ இப்போது இந்த ஆப்போட குட்டி ரிவ்யூ வந்து அப்படியே பார்த்துடலாம். ஸோ கோவோட ஆப்பு பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குங்க. ஒரு எல்லோ கலர் குருவி இருக்கும். ஸோ ப்ரிஃபேஸ் தான் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். கீழே பார்த்திங்கன்னா தெரியும், இப்போ ஹோம் பேஜில் தான் நம்ம இருக்கோம். ஸோ மேலே அந்த எல்லோ கலர் குருவி இருக்குது பாருங்கள். இப்போ ஃபீடுன்றது தான் பார்த்துட்ருக்கோம். இங்கே ஃபீடு என்ன அப்படின்னா, ஸோ யார் யார் என்னென்ன போஸ்ட் போட்டிருக்காங்கன்னு பார்க்குறது தாங்க இந்த ஃபீடு ஃபுல்லாகவே. ஸோ யார் யார் என்னென்ன போஸ்ட் போட்டிருக்காங்கன்றது அப்படியே அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ லைனாக நம்ம அப்படியே பார்த்துட்டே வரலாம். ஸோ அடுத்து பக்கத்தில் பீப்புள்னு இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன அப்படின்னாக்கா, ஸோ நம்ம யாராவது ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அவங்கள பேர் டைப் பண்ணி சர்ச் பண்ணலாம். இல்லை அவங்க என்ன ஜாபில் இருக்காங்க, என்டர்டெயின்மெண்ட்டாக, ஜேர்னலிஸ்ட்டாக, ஒரு ஆக்டராக, ஸ்போர்ட்ஸ் பர்சனாக, பொலிட்டீஷியனாக, ஸோ அதை வந்து அந்த கேட்டகரி வைஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அதுக்குள்ளே போயிட்டு அவங்க நேமை டைப் பண்ணியோ இல்லை ஐடி டைப் பண்ணியோ வந்து நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி டேரெக்டாக கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்டர்டெயின்மெண்ட்னால். ஸோ அதில் அப்படியே ஸ்லைட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ அப்படி சர்ச் பண்ணியும் வந்து நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ லைக் ட்விட்டர் மாதிரியே தான் இதுவும். ஸோ ட்ரெண்டிங், இந்த வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிற மாதிரி ட்விட்டரில் வந்து ஃப்ளீட்டுன்னு வரும். ஸோ இதில் வந்து கூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ட்ரெண்டிங் கூஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே 24 hours அவைலபிள் ஸ்டேட்டஸ் மாதிரி தான் இதுவும். ஸோ அடுத்து வந்து ஹேஷ்டேக் பார்க்கலாம், கீழே இருக்குது பாருங்கள். ஸோ ட்ரெண்டிங் ஹேஷ்டேக்ஸ். ஸோ இப்போ என்ன ட்ரெண்டிங்கில் இருக்கோ அதுக்கான ஹேஷ்டேக்ஸ் இருக்குது. ஸோ நியூஸில் என்ன ட்ரெண்டிங் இருக்குது, ஹேஷ்டேக் இருக்கோ, ஸோ அதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து கூஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து சர்ச் பாரில் வந்து பீப்புள் ஹேஷ்டேக் கூன்னு சொன்னாக்க நம்ம ட்விட்டர் எப்படி செக் பண்ணுமோ அது மாதிரி கூ. ஸோ அடுத்து வந்து மெசேஜ். ஸோ நம்ம ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் நம்மளை யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் வந்து டைரக்ட் மெசேஜஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து இருக்கிறது வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ். ஸோ அந்த பெல் ஐக்கான் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ். ஸோ யாராவது ஃபாலோ பண்ணாலும் லைக் பண்ணாலும் நம்மளோட ரீகூ பண்ணாங்கனாலும் நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ இது என்னோடய ப்ரொஃபைலு ஜஸ்ட் உங்களுக்காக ஒரு ஓவர்வியூக்காக காட்டுறேன். ஸோ ஃபாலோவர்ஸ், ஃபாலோவிங், மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாலோவர்ஸை வந்து நமக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், தெரியாதவங்களாக இருக்கலாம். ஸோ நம்ம அவங்கள டேரெக்டாக அப்படியே ஃபாலோ கொடுத்துக்கலாம். ஸோ மேலே அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். ஸோ பார்த்திங்கன்னா ஃபாலோவர்ஸ் கவுண்ட், கூஸ் கவுண்ட். கூஸ்ன்னு சொல்லும்போது இங்கே ட்விட்டு. ஸோ டெய்லி, வீக்லி, மந்த்லி, ஸோ அந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் பார்த்துக்கலாம், எத்தனை வருது போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஷேர் பண்ணோம் அப்படின்னாக்கா ட்விட்டர், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப். ஸோ இது 3த்தில் தான் ஷேர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒன்ஸ் நம்ம வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து லிங்க் எடுத்து கூட வேறு சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொஃபைலு, லாங்குவேஜு, ஸோ எப்படி இருக்கணுன்றது எல்லாமே வந்து நம்ம இதில் வந்து வடிவமைச்சிக்கலாம். ப்ளஸ் ப்ரைவேசி, டேர்ம்ஸ் அண்ட் பாலிசிஸ். இந்த ஆப்பை நான் மெயினாக டவுன்லோட் பண்ண காரணம் வந்து கீழே கொடுத்துருக்கேன், அந்த ஐக்கான் பாருங்கள், மேட் வித் ப்ரைட் இன் இந்தியா. ஸோ இந்தியன் ஆப்ன்றதுனால தான் வந்து நான் ட்விட்டர்லேருந்து இதுக்கு ஒரு மாறத்துக்கான ஒரு சான்ஸ் கிடச்சிது எனக்கும். ஸோ இந்த ரீட்வீட் எல்லாம் போடுறாங்களே, ஸோ அது இதில் எப்படி பண்ணுறாங்கன்றதையும் பார்த்துடலாம். ஸோ இது ஒரு போஸ்ட் எடுக்குங்க, அது கீழே பார்த்திங்கன்னா தம்ஸ் அப் பார்த்திங்கன்னா அது லைக்கு. ஸோ அந்த சர்க்கிள் வந்து கமெண்ட்ஸ் கொடுக்குறது. ஸோ கிளிக் பண்ணி நம்ம கமெண்ட்ஸ் கொடுத்துக்கலாம், பார்த்துக்கலாம் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா. அந்த நாட் மாதிரி இருக்கிறது வந்து ரீட்வீட் தான். ஸோ ரீகூன்னு சொல்லுவாங்க. ஸோ ஷேரிங் ஆப்ஷன் வந்து ஆஸ் யூஷுவல் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மட்டும் தான் இருக்குது இதுலேயும். ஸோ ஓவராலாக எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே இதில் நான் சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயே என்னோடய ப்ரொஃபைலோட லிங்க்கையும் கொடுக்குறேன். ஸோ யூஸ் பண்ணுறவங்க என்னோடய ப்ரொஃபைலையும் போய் பாருங்கள். பார்த்து பிடிச்சிருந்தா ஒரு லைக்கோ ஃபாலோவோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது இதில் பிடிச்சிருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
ஸோ மேலும் இது போல் நிறைய இந்தியன் ஆப்ஸை பற்றி ரிவ்யூஸை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே போல் ஒரு வீடியோவில் இன்னொரு ஆப்போட நம்ம சந்திக்கலாம். Until then, thank you.